நம்மளுடைய தொழில் நமக்கு உயர்வு. அதனால எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தோணலை. நமக்கு உயர்வு தான் நமக்கு முக்கியம். ரயில்ல வித்தோம்னா ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க, போக சொல்றாங்க. இப்ப நாங்க உட்காந்து விற்கிறதுல அவங்களே காரை நிப்பாட்டி பாக்குறதுக்கு லுக்கா இருக்குது, இந்த கூட நல்லா இருக்குது, நல்லா உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. சட்டென்று சாலைகளை கடந்து செல்லும் கார்களுக்கு கன நேர கடிவாளமிடுகிறது டிராபிக் சிக்னல்கள். அந்த நொடி பொழுதில் நம்மை நாடி வரும் மனிதர்களும் நமது கவனம் ஈர்க்கும் மனிதர்களும் ஏராளம் ஏராளம். அப்படி கோவை ஆர்எஸ்புரம் சாலையில் கவனம் ஈர்த்தவர்கள்தான் சகோதரிகள் கஸ்தூரியும் மாலதியும். 3 தலைமுறைகளாக கூடை பின்னும் தொழிலை செய்து வருகின்றனர். முந்தைய காலத்தில் இவர்களின் தலைமுறை செய்த ஓலை கொட்டானின் அப்டேட் வெர்ஷன் தான் இன்று இவர்கள் விற்கும் வண்ண வண்ண ஒயர்கூடைகள். நம்ம தொழில்தான் நமக்கு உயர்வு என்று தங்கை மாலதி கூறிய வார்த்தைகள் இது போன்ற பலருக்கும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றன. ஆரம்ப காலத்துல இருந்து எங்க பாட்டி காலத்துல இருந்து எங்க அம்மா பின்றாங்க, அதுக்கு அடுத்து எங்க அக்கா பின்றாங்க, அக்காவுக்கு அடுத்து நாங்க ஆரம்பத்துல ஓலையில கிழுக்கு செஞ்சு ஓலையில கொட்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நாங்க வித்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் மாறி போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த ஒயர்ல இதுல பின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த ஒயர்ல பின்னிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய தொழில் நமக்கு உயர்வு. அதனால எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தோணலை. நமக்கு உயர்வு தான் நமக்கு முக்கியம். அக்கா கஸ்தூரிக்கு இத்தொழிலில் 35 ஆண்டுகள் அனுபவம். இவர்களின் கைப்பின்னல் கூடைகள் சுற்றுவட்டார கடைகளுக்கு அனுப்பப்படுகிறது. இதுவரை அரசு சலுகைகள் எதுவும் கிடைக்கவில்லை. சொந்த கடை திறக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் பெரிய ஆசை. வீடு வீடாக சென்று விற்று வந்தனர். இன்று வாடிக்கையாளர்களே தேடி வந்து வாங்குகின்றனர். இந்த மாதிரி ரோட்ல போட்டு தெருவுக்குள்ள போய் ரயில்ல வித்தோம்னா ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க, போக சொல்றாங்க. இப்ப நாங்க உட்காந்து விற்கிறதுல அவங்களே காரை நிப்பாட்டி பாக்குறதுக்கு லுக்கா இருக்குது, இந்த கூட நல்லா இருக்குது, நல்லா உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. 350 ரூபாய் வரை விற்கப்படும் கூடையை 200 ரூபாய்க்கு விற்பதாக தெரிவித்தனர். கடையில வாங்கினா 10 ரூபாய் கூட கொடுப்பாங்க, நாங்க 10 ரூபாய் கம்மியாவே கொடுப்போம். அடுத்தது அவங்க ஏழப்பட்டவங்க இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நாங்க கம்மி பண்ணியே கொடுப்போம். இப்போ 350 ரூபா நாங்கள் சின்ன கூடை விற்கிறோம். 350 ரூபாயில அவங்க 250 ரூபா 200 ரூபான்னு கேட்டால் கூட நாங்கள் கொடுப்போம். ஏன்னா அது எங்களோட சொந்த தொழில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற நாமக்கல் கவிஞரின் வாக்கினை மெய்ப்பிக்கும் இவர்கள் வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்கிறார்கள்.